வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள். உண்மையான ஈகை செய்வதும் எளிதல்ல. சரியான வழியில் சரியானவருக்கு ஈகை செய்வதும் தற்கால சமுதாயத்தில் அத்தனை எளிதல்ல. அதற்கான வாய்ப்புகளும் இடங்களும் குறைவாகவே இருக்கின்றன. எனவேதான் அருட்தந்தை இவ்வுலகில் பொருள் வறுமை என்பதே இல்லை, ஆனால் அறிவு வறுமை என்பதே அதிகமாக இருக்கிறது என்பார். அதாவது பொருள் வறுமை குறைவாகவும் அறிவு வறுமை அதிகமாகவும் இருப்பதாக பொருள் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஆதரவற்ற அனாதை குழந்தைகள் இல்லம் மற்றும் ஆதரவற்ற முதியோர்கள் இல்லம் இவற்றிற்கு உதவி செய்வது உண்மையான ஈகை என கூறிவிட்டால் உடனே அங்கு பலர் திரண்டு ஒரே நேரத்தில் உணவை கொடுத்து விடுவார்கள். ஈகை என்ற பெயரில் ஒரே சமயத்தில் கொடுக்கப்படும் உணவுகள் அதிகமாகி வீணடிக்கப்படும். இதுபோலவே பணமாக நிறைய பேர் கொடுப்பதாலும் அங்கு தேவைக்கு அதிகமாக சேர்ந்து அவை அந்த அமைப்பு நடத்துபவருக்கு பொருளீட்டும் குறுக்கு வழியாக அமைந்து விடுகிறது. ஈகை என்ற பெயரில் கொடுக்கப்படும் பணம் விளம்பரம் செய்யப்படுகிறது. அந்த அமைப்பின் வரவேற்பறையில் பலகையில் எழுதியும் வைக்கப்படுகிறது. ஈகை என்ற பெயரில் பெறப்பட்ட பொருட்கள் உண்மையாகவே ஆதரவற்றவர்களின் பசிக்காக செலவழிக்கப்பட்டதா, அமைப்பின் பொறுப்பாளரால் வேறு வகையில் செலவழிக்கப்பட்டதா என தெரியாது. அது உண்மையில் ஈகை ஆனதா இல்லையா என்பதையும் கண்டுபிடிக்க முடியாது. சிந்தனையாளர்கள் முதலில் எதற்காக ஈகை செய்ய வேண்டும் என அறிய வேண்டும். கருமையம் தூய்மை அடைவதற்காக ஈகை செய்ய வேண்டும். ஆனால் அவ்வாறு ஈகையாக கொடுக்கப்படும் பணம் உண்மையான துன்பம் போக்கிய உணர்வை தரும்போது மட்டுமே கொடுப்பவரின் கருமையம் தூய்மை அடையும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அல்லாமல் கொடுத்த பொருளுதவி யாருக்கும் இயற்கை துன்ப உணர்வை போக்கவில்லை எனில் கருமையத்தில் எந்த பதிவையும் தூய்மையாக்காது. தனி மனிதர்கள், NGO, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என பல அமைப்புகளை அமைத்து அவற்றை பொருளீட்டும் ஒரு தொழிலாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் காண்கிறோம். எனவேதான் மகரிஷி அவர்கள் இச்சமுதாயத்தில் அறிவு வறுமை அதிகம் இருக்கிறது என அடிக்கடி சொல்வார். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அனார்கலி அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை, உண்மைய ஈகை செய்வது எளிதல்ல. முதலில் ஈகை செய்வதற்கே ஒரு மனம். நமது முன்னோர்கள் இருந்த அந்த ஈகை குணம் இப்பொழுது சமுதாயத்தில் பரவலாக அது குறைந்து 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 ஈகை என்பதே 100% இல்லை என்ற ஒரு நிலையைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் உண்மையான ஈகை என்று ஏன் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியதானால், ஈகை தர்மம் பெயரில் இப்பொழுது செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும்
ஒரு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடியதாக இருக்கிறது, அல்லது பெயருக்கும் புகழுக்கும் செய்யக்கூடியதாகவே இருக்கிறது. என்ற தொண்டினால் எலனும் இல்லை. மக்கள், நான் இவ்வளவு தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவு ஈகை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு வருகிறது என்று தனக்குள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறார்கள். இறைவனிடம் போய் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த செயலுக்கு உரிய பலன் இங்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் செய்த செயல் சரியாக செய்யப்படவில்லை என்பதுதான் அங்கு அது அர்த்தமாக ஆகிவிடுகிறது. அப்படி என்றால் இந்த ஈகை என்பது எதற்காக செய்ய வேண்டும் என்று முதலில் கணக்கு செய்து பார்த்தால், ஒரு மனிதனிடம் கர்மவினை என்பதே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஈகை, தொண்டு, தர்மம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனிதன் இதுதான் வாழ வேண்டும், தர்மம் செய்துதான் வாழ வேண்டும் இயற்கை சொல்லவில்லை. மனிதன் இந்த இயற்கை வளங்களை அனுபவித்து அவன் வாழ்வதற்கு இயற்கை அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நமக்கு ஏன் இந்த ஈகை என்பதை பற்றி நமது ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகில் மனிதன் படக்கூடிய துன்பங்களை பார்த்து அவர்களை அந்த துன்பங்களிலிருந்து விலகுவதற்கான வழியை காட்டுவதற்காக வந்தவர்கள்தான் மகான்கள், யோகிகள், சித்தர்கள் அனைவரும். அவர்களுக்கு ஒரே நோக்கம்தான், மனிதர்களும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான். நான் சொல்வது உண்மையான மகான்களை சொல்லுகிறேன். அப்ப அந்த அடிப்படையில் இப்போ எதற்காக அந்த துன்பம் நமக்கு இப்பொழுது வருகிறது என்பதை நமது கர்மவினை தத்துவத்தின் அடியில் நாம் ஆழ்ந்து சிந்தனை செய்து உணர்ந்திருக்கிறோம். அப்ப நம்மிடம் ஒரு கர்மவினை என்ற ஒன்று இருப்பதனால் தான் இதை முதலில் அந்த கர்மவினை என்னும் வேறு யாரோ நமக்கு கொடுத்தது அல்ல என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு இந்த கர்ம வினையை பதிவு செய்து விட்டார் என்று பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனையே பழி போடக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். இறைவனுக்கு அதுவாக ஒவ்வொரு மனிதனும் தனது கர்ம வினையை தானே தான் பதிவு செய்து கொள்கிறான். அது துன்பமாக மாறி வந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ இந்த தொண்டு செய்வது, ஈகை செய்வது என்பது என்ன செய்கிறது என்று கேட்டால், அது நமது கர்ம துன்பமாக வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது. அதற்காகத்தான் ஈகை செய்ய வேண்டும். இந்த உணர் மட்டுமே உண்மையான தொண்டு என்பதில் ஈடுபடுவார். இன்றைய சமுதாயம் இது உணரப்பட்டு இருக்கிறதா என்றால் இல்லை. பாவமாவது புண்ணியமாவது என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இப்பொழுது சமுதாயத்தில் அதிகம் இருக்கிறார்கள். அந்த உண்மை உணர்வு மாறிவிட்டது. ஏன் என்று சொன்னால் இதற்கு காரணம் இன்றைய விஞ்ஞானம் வளர்ந்து ஒரு காரணம், கல்வி வெறும் பணம் சம்பாதிக்கக்கூடிய கல்வி நிலையங்களாக மாறியதும் ஒரு காரணம். இன்றைய கல்வி சமுதாயம் மனிதர்களை துன்பத்தை நோக்கி அழைத்து செல்வதற்குத்தான் வழி சொல்கிறதை தவிர துன்பத்திலிருந்து விலகுவதற்கு வழி சொல்லக்கூடிய கல்வி என்பதே இன்று இல்லை என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த அளவுக்கு அறிவை கொடுத்ததனால்தான் அவர்கள் துன்பம் இல்லாமல் வாழ்கிறார். துன்பம் இல்லாமல் வாழ்வது என்பது வேறு, பொருளீட்டுவது என்பது வேறு. நிறைய பொருள் ஈட்டலாம், நிறைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம்.
ஆனால் 1000 துன்பங்கள் உடலிலும் மனதிலும் அவ்வளவு துன்பங்கள் இருக்கிறதே. துன்பம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் யாராவது ஒருவரை காட்ட முடியுமா என்றால் முடியாது. ஒரு மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவரும் நோயாளியாக இருந்து கொண்டுதான் மருத்துவம் செய்கிறார். அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆக அந்த உண்மையான ஈகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஈகையின் உண்மையான நோக்காமல் உண்மையான ஈகை என்பதற்கான தேடுதலே நமக்கு வராது. சரி, இப்ப உண்மையான ஈகை என்றால் எது என்று சொன்னால் ஈகை துன்பம் போக்குதல். துன்பம் போக்குதல் தான் ஈகை. அப்ப இந்த உண்மையான ஈகை என்று நாம் எதை எடுத்துக்கொள்வது என்று பார்க்கும் பொழுது, அதாவது அடிப்படையான தேர்வு ஒன்று இருக்கிறதே, அந்த அடிப்படையான தேவைகளுக்கு மனிதன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறானே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனது துன்பத்தை போக்குவதுதான் உண்மையான ஈகையாக இருக்கும். இப்பொழுது யாரை தேடி சென்று அதை கொடுப்பது? இப்பொழுது உண்மையிலேயே பசிப்பினி போக்குவது என்று யார் போக்குகிறார்களா? பசிப்பினி போக்கு என்று நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆற்றுணை அன்னச்சத்திரங்கள், அன்னதானங்கள் நடந்து வருகிறது. இவர்கள் அனைவரும் மக்களை சோம்பேறியாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையைத்தான் பார்க்கிறோம். உண்மையான இருக்கக்கூடிய தேடுதல் இருப்பவர்களுக்கு அவர் கொடுப்பதில்லை. இது என்ன எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், நான் ஒரு 10 பொட்டலங்களை 10 நபர்களுக்கு கொடுத்து விட்டால் அது பசிப்பினி நீக்கிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அன்னதானம் என்று இங்க அன்னதானம் சாப்பிட்டவர்கள் யாரும் வீட்டில் சமைக்க இங்கு வந்து சாப்பிட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். இது உண்மையான ஈகை ஆகாது. அப்படி பார்ப்பது இது பொருள் வறுமை என்பது இந்த உலகில் இல்லை என்று மகரிஷி சொல்லி, அதாவது அடிப்படையான அந்த தேவை என்பதில் அதற்கே கஷ்டப்படக்கூடியவர்கள் நம்மை சுற்றிலே பார்க்கக்கூடியது மிக அரிதாக இருக்கிறது. சோமாலியா போன்ற நாடுகளில் அது அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை வரும் பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இந்த அடிப்படை வசதிக்காகவே துன்பப்பல் இயற்கை சீற்றம் அந்த இடத்தில் அப்படி நடக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்போ சாதாரணமாக ஈகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கு உண்மையான செய்வதற்கான இடமே இல்லை. பொருள் வறுமை என்பதே இல்லை. அப்ப நாம ஒரு முடிவுக்கு வருகிறோம். இப்பொழுது என்ன முடிவுக்கு வருகிறோம்? இப்பொழுது உண்மையிலேயே நமது ஈகையாக மாறி நமக்கும் நமக்கு சந்ததிக்கும் துன்பம் இல்லாத ஒரு நிலை வர வேண்டும் என்று அறிவை செய்வதுதான் இன்று உண்மையான ஈகையாக. ஏனென்று சொன்னால் அறியாமை என்பதுதான் இப்பொழுது சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறது. அறியாமை என்பது சாதாரண பாமர மக்களிடமும் இருக்கிறது, பெரிய விஞ்ஞானிகளிடமும் இருக்கிறது, படித்து அறிந்த ஞானிகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர்கள், அதாவது படிப்பில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த வாழ்க்கை பற்றிய அறிவு என்பது இருக்கிறது. அப்ப அந்த போதுதான் ஈகையாக இருக்கும். ஒரு நோய் இருக்கிறது, அதற்கு ஏதோ இலவசமாக சிகிச்சை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஈகையா என்று சொன்னால் ஒரு வகையில் ஈகையாக இருக்கலாம். ஆனால் இந்த நோய் வராமல் அவரை காக்கக்கூடியதால் அதுதான் ஈகை. நோய் வராமல் காக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அங்க அறிவு என்ற ஒரு நிலைத்தான் கொடுக்க வேண்டும். நோய் என்பது இயல்பாக மனிதனிடம் இருக்கக்கூடியது அல்ல. இது மனிதனாக செய்யக்கூடிய ஒரு தவறுகள் தான் நோயாக மாறுகிறது என்பதை உணர்த்த வேண்டும். நோய்க்குரிய அந்த வேலைகளை செய்யாமல் ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் அவனிடம் இருக்கக்கூடிய இயல்பு ஆரோக்கியம் அனைவரிடமும் இருக்கும். இப்பொழுது சமுதாயத்திலே ஒவ்வொரு மனிதனிடமும் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களையே அது இருக்கிறது என்பதையே அதை சொன்னாலும் நம்பக்கூடிய அளவில் இல்லை. அப்ப
அந்த அளவில் இருக்கும்போது எப்படி மனிதர்களுடைய துன்பத்தை போக்க முடியும்? நாங்கள் துன்பத்தில் தான் இருப்போம் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் பார்க்கும்போது இந்த சமுதாயத்தில் அறிவுகை என்பதுதான் மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த அறிவுகை என்பதிலும் எந்த நிலையை நாம் நடத்த வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னால், எதையும் நாம் தேட வேண்டியது அனைத்தும் நம்மிடமே இருக்கிறது, அதை கெடுத்துக் கொள்ளாமல் இருந்தால் என்ற ஒரே அறிவை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஆக நம்மிடம் இயல்பாக இருக்கக்கூடிய இன்பம், அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு, இது போன்ற அளப்பு தன்மைகள் அதாவது அளவு இல்ல அளவுக்கு எப்பொழுதும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கிறது என்பதை முதலில் உணரச் செய்வதுதான் உண்மையான ஈகையாக இருக்கும். அதை உணர்ந்தால் அன்றி அந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, துன்பமில்லாத வாழ்க்கைக்கு மாறுவது என்பது கடினம். ஆக துன்பம் போக்குதல் என்பதை இப்பொழுது அந்த அறியாமை என்ற போக்கினால் அனைவரும் அமைதியாக ஆரோக்கியமாக வாழ முடியும். சாதாரண ஒரு வருமானத்தில் இருப்பவர் கூட அவர் அதை எப்படி வாழ்வது என்று தெரியாமல் துன்பமாக மாற்றிக்கொள்கிறாரே தவிர, எந்த நிலையிலும் மனிதன் அமைதியாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை எடுத்து கூறுவதற்கு நமது இந்த தத்துவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதை சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இதை நாம சென்று கொடுத்தாலும் அதை நம்ப மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்காது. சொன்னால் இந்த கல்வி என்பது சமுதாயத்தை அவ்வளவு கெடுத்து வைத்திருக்கிறது. அவர்கள் மாட்டார்கள். யாருக்கு இதை கொடுப்பது என்று நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். துன்பத்திலிருந்து நான் விலக வேண்டும் என்று தேடுதல் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் கொடுத்தால்தான் அது ஈகையாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மையே ஒரு பைத்தியன் என்று சொல்லிவிடக்கூடிய சமுதாயமாகத்தான் இருக்கும். ஆக அந்த அடிப்படையில் அறிவு ஈகை என்பதுதான் உண்மையான ஈகை என்பதை இன்றைய சிந்தனையின் மூலமாக தெளிவுபடுத்திக் கொள்வோம். அந்த பணியை நாம் தமிழ் ஆனந்த யோகத்தின் மூலமாக தொடர்ந்து செய்து வருவோம், இணைந்து செய்து வருவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.